கனிவான ஆசிரியர்கள் நம் வாழ்க்கை இறுதி வரை நம்மை நிற்பவர்கள். கனிவான ஆசிரியர்கள், கண்டிப்பான ஆசிரியர்கள். அதுக்காக தான் சமஸ்கிருதத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. ஐயா சொன்னார் போல, மாதா பிதா குரு தெய்வம். அதாவது தாய் தந்தை ஆசிரியர் தெய்வம். ஆக தாய் தந்தையர்கள் நமக்கு உயிரை தருபவர்கள், ஆசிரியர்கள் நம் வாழ்க்கையை வழிகாட்டுகிறது, தெய்வம் என்ற நம்பிக்கை. ஆக இது எல்லாமே எதற்கு அடிப்படையில் வருகிறது என்றால் அன்பின் அடிப்படையில் தான் வருகிறது, கண்டிப்பின் அடிப்படையில் வருகிறது. அன்பா சொன்னாங்க அந்த மாணவன் நினைப்பாங்க. அதை பாருங்க கேட்பாங்க, சொல்றதுக்காக மாணவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைகிட்ட போய் பேசணும்னு வச்சுக்கோங்க. மாமா மாமா ஒரு உள்ள போடு, உனக்கு நான் சாப்பிட்டு கேட்பேன். இதே நீங்க கண்டிப்போட சொல்லுங்க பாப்போம், வரப்போறியா இல்லையா சுத்தமுறான்னு ஓடி வந்து கண்டிதான் போகணும், வந்துட்டு போகாது. என்ன பேசுறீங்க? அதனாலதான் வெளியாவதுன்னா அன்பை கையில் எடுத்துக்கொண்டார்கள். நமது மகாத்மா காந்தி எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் போராட்டம் செஞ்சு சுதந்திரத்தை அடையணும்னு பார்த்தாங்க. ஆனா அது சாத்தியம் இல்லாத போச்சு. மகாத்மா காந்தி அகிம்சையினால சுதந்திரத்தை வாங்கி தந்தார். அதே மாதிரி தான் அன்னை தெரசா அவர்களும் விவேகானந்தர் அவர்களும் சொல்லிக்கிட்டே போறாங்க. அந்த காலத்துல ஒரு பாட்டு, நல்ல தத்துவ பாட்டு. என்னதுன்னா எம்ஜிஆர் பாடிப்பாரு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மன்னிவதற்கையிலே, அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னை வளர்க்கையிலே. ஆனா இந்த காலத்துல பொருள்பான் பார்த்தா பொருந்தாது. இப்ப இப்படித்தான் மாறும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பள்ளியில் சேர்க்கையிலே, அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் ஆசிரியர் கைகளிலே. ஏன்னா குழந்தை பிறந்த அம்மான்னு சொல்லியிருக்காங்க, கைடன்ஸ் உள்ள போகும். அடுத்தது வளர்ந்து கொஞ்ச நாள் ஆகும், +1 +2 படிக்கணும், ரெசிடென்ஷியல் போட்டுக்கலாம் ஹாஸ்டலில். அதில் போய் 1 வருஷம் படிப்பாங்க, 2 வருஷம் படிப்பாங்க, நல்லா மார்க் வாங்கிடுவான், கவுன்சிலிங் போயிடுவான், மறுபடியும் ஹாஸ்டல் ஏதோ ஒரு காலேஜ். அப்போ அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் உள்ள இடைவெளி தூரமாகிட்டே போகுதுங்க. அப்போ அன்பாளன் அங்கே இல்லை. அப்போ மாணவன் என்பவன் அதை ஆல்டர்னேட்டிவா யார்கிட்ட எதிர்பார்க்கறான்னா ஆசிரியர்கிட்ட தான் எதிர்பார்க்கிறான். அப்ப அங்கேயும் கண்டிப்பு இருந்துச்சுன்னா மாணவனுடைய நிலைமை கொஞ்சம் யோசிப்பாங்க. மன அழுத்தம் தான் அங்கே ஏற்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து அடித்தலைவர், நாங்கள் ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டோமா? கண்டிப்பா. ஏன்னா போராட்டம் நடக்குது, நீ ஜெய நான் ஜெய மாணவையா கனிவாசம் கேட்டுப்பான். அதுக்கு சொன்னார், அந்த காலத்துல கண்டிப்பு இருந்துச்சு, அந்த காலத்துல கண்டிப்பு கனிவா தான் இருந்துச்சு. அதனாலதான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள், ஆபிரகாம் லிங்கன் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பணிவானவர், பண்பானவர். அவருடைய குழந்தையும் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாரு, என் பையன் CIT-ல நான் கம்மி ஆயிட்டான், என்னன்னு பாருங்க, செமஸ்டர் வரப்போகுது பார்த்துருங்க, காண்டுகிட்டே இருக்கா, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. என் மகனை ஒரு பண்பானதாக ஆக வேண்டும், பணிவு உள்ளவனாக ஆக வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக ஆக வேண்டும், அறிவு உயரிய குணங்களாக ஆக வேண்டும் தான் சொன்னார். ஏன் அவர் கற்றுக் கொள்ள முடியாதா அந்த பணிவா பண்பா? ஏன் அவர் ஆசிரியர்கிட்ட சொன்னாரு? ஏன்னா மாணவர்களிடம் ஒரு லிமிட் தாங்க பெற்றோர்கள் அறிவுரை சொல்ல முடியும். லிமிட்டை தாண்டி ஆச்சுன்னா ஆசிரியர்கள் சொல்லணும். ஆனால் ஆசிரியர் கண்டிப்பாக இருந்தால் அந்த மாணவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய கால கண்டிப்பு எப்படி தெரியுமா இருக்கு? வன்முறை
முதல் பட்டிமன்றம் சொன்னார். ஆனா பல பட்டிமன்றம் பேசினா எப்படி பேசுவாரோ அப்படி பேசிருக்காரு. பட்டிமன்றம் விட்டா வாத்தியார் பையன் பார்க்கக்கூடாது, பேச்சுகள் வாய்ப்பு கிடைக்கிறது விடலாம். நல்லா பேசிருக்காரு. நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த விடுதலை வந்து 2 பேரும் சண்டை போட்டாங்க. தீவிரவாதிகளும் சண்டை போட்டார்கள் ஆங்கிலேயர்களுக்கு, மிதவாதிகளும் ஆங்கிலேயர்களுக்கு சண்டையிட்டார்கள். சுதந்திர போராட்ட இயக்கத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு அகிம்சை வழி, இன்னொன்று தீவிரவாதம். காந்தியடிகள் எதற்காக அகிம்சை வழியை மேற்கொண்டார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவிரவாதத்தை ஆதரித்தார். தீவிரவாதிகள் எல்லாருடைய உள்ளத்திலே நிறைவேறவில்லை, அகிம்சாவாதிகள் தான் உள்ளத்திலே நிறைவேற்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கனிவோடு நடந்து கொள்கிறாரோ அந்த ஆசிரியர் தான் இறுதி வரைக்கும் மதத்திலே நிற்பார். அதுபோல சொன்னார், அன்பாக சொன்னால் தான் கேட்பார்கள், கண்டிப்போடு சொன்னால் கேட்பார்களா? நம்பிக்கை வைக்கிறது யார்? நம்பிக்கை அப்போது அவர் ஒரு மாணவராக இருந்து பேசியிருக்கிறார். அதையெல்லாம் மறுத்து இல்லை, கண்டிப்புத்தான் பேசுவதற்கு ஸ்வேதா வருகிறார்கள். அன்போடு பாராட்ட அளிக்கிறேன் ஸ்வேதா. எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஐயா